ஹலோ எவ்ரிவன். இப்போ நடந்த குரூப் 4 2024 ஜூன் 9 அன்றைக்கி நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் தமிழில் புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, புக்கு பேஜ் நம்பரோட சொல்கிறேன். புக்கில் எடுத்து பாருங்கள். சப்போஸ் அப்படி இல்லாட்டி தனித்தனியாக கொஸ்டின்ஸை கொடுக்கணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் வந்து தனித்தனியாக எடுத்துனா புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் போட்டுடுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு, இச்சொல்லின் பொருள். நனந்தலை உலகம். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். ஓகேங்களா. 10th பேஜ் நம்பர் 34. ஓகேங்களா. முல்லைப்பாட்டு என்ற இதில் இருக்கும் டாப்பிக்கில். அடுத்தது, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். இது ஆன்சர் பார்த்திங்கன்னா மானத்தை பணம் காக்கும். இது ஆன்சர். பட் ஆனால் புக்கில் கிடையாது, இது வெளியில் உள்ள சோர்ஸ் தான். அடுத்தது, மோனை சொல்லை கண்டறி. ஓகேங்களா. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஓகேங்களா. முதல் எழுத்து ஒன்றி வர அல்லது அளவுத்து வர தொடுப்பது தான் மோனை. ஓகேங்களா. முதல் எழுத்து என்னது? நனந்தலை நா. இது வந்து ஒரு சீர். இது வந்து கீழே வந்ததுன்னா அடி. இதில் வந்து நா. ஓகேங்களா. நந்தவனத்தில் ஃபஸ்ட் எழுத்து வந்து நா இருக்குது. அடுத்ததில் எங்கேயும் நா இல்லை முதல் எழுத்து. அதுக்கப்புறம் கீழே தான் இருக்குது நற்றமிழ். அப்படின்னா என்னது? அடிமோனை தான் வருது. ஆன்சர் பார்த்திங்கன்னா நந்தவனம் நற்றமிழ். அடுத்தது, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல். இது எங்கே இருக்குன்னா 8th புது புக்கு. ஓகேங்களா. 66வது பேஜ் நம்பர் பொறுத்துகள் இருக்கும். ஒரு 4-5 பொறுத்துக்க கொடுத்துருப்பான். அதில் இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பானுங்க. ஓகேங்களா. அதில் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் என்னது? ஒரு நெல்லிக்காய் மூட்டையை கொட்டும்போது என்ன எல்லாம் அப்படியே உருண்டு தனித்தனியாக ஓடும். எதுவும் வந்து ஒரே இடத்துல இருக்காது. அது என்னது? ஒற்றுமையின்மை. அடுத்தது, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இது 9th 174 பேஜ் நம்பர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், கூரை வேய்ந்தனர். ஓகேங்களா. பொருந்தா சொல்லை கண்டறிக. இது 10th 195 பேஜ் நம்பர். ஓகேங்களா. வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இதனோட ஓசைகள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. அடுத்தது, எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம். ஊக்கம்னா என்னது? சோர்வு. அதனோட ஆப்போசிட். ஓகேங்களா. சோர்வு. 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 2வது இருக்குது. அடுத்தது, பிரித்து எழுதுக. 8th பேஜ் நம்பர் 26 நீள் உழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்தது, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். இது யாருன்னா கல்லாதவர். இது 8th பேஜ் நம்பர் 44 இருக்குது. அடுத்தது, திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னா நாவை காக்காதவர். இதுவும் பார்த்திங்கன்னா 11th புக்கில் பேஜ் நம்பர் 77. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஓமை அணி. 10th பேஜ் நம்பர் 72. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். இது என்னென்னா 10th பேஜ் நம்பர் 55 இருக்குது. சரிங்களா. பட் ஆனால் ஞானக்குறள்னு இருக்காது, வேறு என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்றது இருக்கும். அடுத்தது, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. இது 10th பேஜ் நம்பர் 212வது பக்கத்தில் இருக்குது. யாருன்னா அருளப்பன். அடுத்தது, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர்னா வளன். இதுவும் 10th பேஜ் நம்பர் 215. இது ரெண்டும் இந்த 2 கொஸ்டினும் பார்த்திங்கன்னா ஒரே லெசன் தேம்பாவணியிலேருந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு. இது வந்து சோழ நாடு. சேர சோழ பாண்டியரை பற்றி சொல்கிறது இந்த முத்தொள்ளாயிரம். அதில் வந்து சோழ நாட்டை பற்றி சொல்லும்போது போர்க்களச் சிறப்பு சொல்லுவாங்க. அது வந்து 9th பேஜ் நம்பர் 190 இருக்குது. அடுத்தது, சேரி மொழியால் செவ்விதழ் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலநல மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பார்த்திங்கன்னா பல்லு. ஆக்சுவலாக புலன்னு வந்தாலே நமக்கு வந்து என்னது? பல்லு தான். அடுத்தது, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது என்னன்னா தூது. இதுதான் என்னது? 9th பேஜ் நம்பர் 12. அடுத்தது, புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர். ஓகேவா. இது வந்து யாருன்னா ஊவேசா தான். பட் ஆனால் புக்கில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரில. பட் ஆனால் ஊவேசா டாபிக் பார்த்திங்கன்னா பழைய ஓல்டு புக்கில் இருக்குது. பட் ஆனால் எந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த புலமை பெருங்கடல்ன்ற அந்த வார்த்தை வரல. சரிங்களா. பட் ஆனால் கவர்மெண்ட் ஆன்சருக்கு ஊவேசா. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக. ஆன்சர். ஓகேங்களா. இதுவும் புக்கில் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரில. ஓகேங்களா. அடுத்தது, தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர். இது பார்த்திங்கன்னா கால்டுவெல். ஓகேங்களா. ஆன்சர் வந்து கால்டுவெல். 9th பேஜ் நம்பர் 4. ஓகேங்களா. பாக்ஸில் இருக்கும், அது பாக்ஸ் கொஸ்டின். அடுத்தது, தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969.
ஓகேங்களா. இது வந்து என்னது ஜிகேல கேட்க வேண்டியது இதில் கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யாருன்னா நா. முத்துசுவாமி. இது 10th பேஜ் நம்பர் 131. அடுத்து பார்த்தீங்கன்னா உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர். இது வந்து செய்தி படம். இது எங்கன்னா 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 115 இருக்குது. ஓகேங்களா. ரைட் சைட் கார்னர் டாப்பில் இருக்கும். அடுத்தது தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழில் இருக்குது. ஓகேங்களா. ஆன்சர் வந்து புதுமை பித்தன். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே இருக்கும். சரிங்களா. சிறப்பு தமிழ் புக்கில் இருக்குது. அடுத்தது தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னா நா. முத்துசுவாமி தான். 10th பேஜ் நம்பர் 131. இந்த நா. முத்துசுவாமி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு இதோ கேட்டிருக்காங்க பாருங்கள். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். 10th 131. ஒரே இதிலிருந்து 2 கொஸ்டின் அந்த பாக்ஸில் இருந்து. அடுத்தது காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் பார்த்திங்கன்னா சிரவண பிதுர்பத்தி. 10th ஓல்டு புக்கு 181 பேஜ் நம்பர். அடுத்தது குந்த தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் பார்த்திங்கன்னா உழைக்காதவன் செல்வம் அழியும். இது வந்து புக்கில் கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா அகரவரிசைப்படுத்துக. இது நார்மலாக தெரியும். என்னது ஃபஸ்ட்டு வந்து அ ஆ இ ஈ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அதில் வந்து உ. ஓகேங்களா. மற்ற எதுவுமே வந்து வரல. அடுத்தது பார்த்திங்கன்னா காங்காச்சா வரிசை ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் என்னது பி தான் ஆப்ஷன். அடுத்து வந்து இலக்கணம். இலக்கணம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம புக்கில் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலாக இலக்கணம் தெரிஞ்சவங்க ஈஸியாக போட்டிருப்பீங்க. பிறவினை சொற்கள். பிறவினை என்னது வருவித்தான். ஓகேங்களா. திருத்தினான். இது வந்து என்னது வருவித்தான்னா வர வச்சாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருத்தினான்னா இன்னொருத்தவங்கள திருத்தினாங்க. ஓகேங்களா. பிறவினை. ஓகேங்களா. தானே செய்யலை பிறரை கொண்டு செய்கிறது. அடுத்தது பின்வரும் தொடரை கண்டறிய. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது வந்து பார்த்திங்கன்னா செய்வினை தொடர். பூங்குழலி தான் என்ன பண்ணுறாங்க, யாழை வந்து மீட்டுறாங்க. ஓகேங்களா. அவங்க தான் அந்த வேலையை செய்கிறாங்க, செய்வினை. அடுத்தது வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு ஆன்சர் என்ன பி தான். எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். ஓகேங்களா. இது வந்து என்னது கரெக்ட் தான். 1 கரெக்ட். 2 மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். ஓகேங்களா. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். இது வந்து தப்பு. ஒரு சொல்லுக்கு மாறாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியனவாகும். இது கரெக்ட். ஆப்ஷன் பி. அடுத்தது வெண்பாக்குரிய ஓசை. இதுவும் பார்த்திங்கன்னா 10th 195. ஆல்ரெடி முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது பாருங்கள், இதை வச்சு 2 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஓகேவா. ஓசையை வச்சு செப்பல் ஓசை. அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஓகேங்களா. முல்லைப்பாட்டு. இது வந்து நப்பூதனார், காசிக்காண்டம், அதிவீரராம பாண்டியர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், காலக்கணிதம், கண்ணதாசன். ஓகேங்களா. இது எங்கே இருக்குன்னா 10th பேஜ் நம்பர் 33 முல்லைப்பாட்டு இருக்குது. 54 காசிக்காண்டம், அதிவீரராம பாண்டியரோட இது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 168 பேஜ் நம்பரில் சிலப்பதிகாரம் இருக்குது. 189 பார்த்தீங்கன்னா காலக்கணிதம். ஓகேங்களா. அடுத்தது பதினெண் என்றால் 18. ஓகேங்களா. பதினெண் மேற்கணக்கு நூல், 18 கீழ்கணக்கு நூல். இது வந்து பார்த்திங்கன்னா 6th பேஜ் நம்பர் 22 ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இனியவை 40 பாடலின் ஆசிரியர். இது பார்த்திங்கன்னா 8th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 34. இனியவை 40 பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஷ் குறிக்கும். இது பார்த்திங்கன்னா நாகனவாய் பறவைகள் பேஜ் நம்பர் 158 9th புக்கு புது புக்கு. சரிங்களா. அடுத்தது உத்தரகாண்டம் எழுதியவர் யாருன்னா ஒட்டக்குத்தர். இது வந்து 12th சிறப்பு தமிழில் இருக்குது. அடுத்தது பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று. ஓகேங்களா. குயில் பாட்டு. இது 10th பேஜ் நம்பர் 32 இருக்குது. வாளெங்கே நீண்டெழுந்த வல்லுயிரெங்கே 4 காலெங்கே அப்படின்னு வரும். இது பார்த்திங்கன்னா 8th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 209 இருக்குது. யாருன்னா பாடினது கவி காலமிக புலவர். அடுத்தது சரியானதை கண்டறிய. இது வந்து மனோன்மணியத்தின் கிளைக்கதை பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சபதம். பட் ஆனால் புக்கில் வந்து சரிதம்னு இருக்கும். இது வந்து ஓகேங்களா தப்பு. பட் ஆனால் ஆன்சர் வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம் பெற்றுள்ளது. கரெக்டு. எளிய நடையில் வெண்பா கிடையாது. இது வந்து ஆசிரியப்பாவால் அமைந்தது. அதனால் இது தப்பு. அடுத்தது மனோன்மணியம் தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல். இதுவும் கரெக்டு. அப்படின்னா என்னது 1 2 4. ஓகேங்களா. இதான் கரெக்டு. 3 தப்பு. பட் ஆனால் 1 தப்பு தான். பட் ஆனால் என்னது சபதம்னு கொடுத்துருக்காங்க சரிதம். பட் ஆனால்
கவர்மெண்ட் ஆன்சர் கீ இதான் கொடுத்துருக்கேன். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன். ஓகேங்களா, இது ஓல்டு புக்கில் இருக்குது, பட் ஆனால் இன்டெரக்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கல. ஓகேங்களா, பட் ஆனால் ஓல்டு புக் தான் இது. ஓகேங்களா, டால்ஸ்டாய் அவரோட இதை வச்சு இவர் கற்றுக்கிட்டதாக சொல்லுவார். ஓகேங்களா, ஆன்சர் யாருன்னா காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். ஓகேங்களா, யாருன்னா ஓமை கவிஞர் சுரதா. 9th ஓல்டு புக்கில் 112வது பேஜ் நம்பர். இது முதற் பாவலர் அப்படின்னு இருக்காது, பட் ஆனால் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்றவர். பட் ஆனால் என்னது, க்ரோம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சுரதா தான் வரும். ஓகே, பட் ஆனால் புக்லேயும் ஓல்டு புக்கில் சுரதா தான் கொடுத்துருக்கு. அடுத்தது பகுத்தறிவு கவிராயர், பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயணகவி. 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் 6th பேஜ் நம்பர். வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பார்த்தீங்கன்னா யார், பாவேந்தர் பாரதாசன். 11th புக்கில் பேஜ் நம்பர் 204. அடுத்தது படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் பார்த்தீங்கன்னா கவிதை தான். ஓகேங்களா, அடுத்தது மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா யார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது 6th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 5. அடுத்தது பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் உடுமலை நாராயணகவி. 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 6 இருக்குது. அடுத்தது தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா 9th புது புக்கில் பேஜ் நம்பர் 138 நூலகத்தில். ஓகேங்களா, நூலகம், அதாவது அறிஞர் அண்ணா டாபிக் இருக்கும், அதில் இருக்கும். ஆசியாவே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் ஆகும். இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை கிடையாது. இது பார்த்திங்கன்னா என்னது, திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம். இது எல்லாமே கரெக்டு. செட் பி மட்டும்தான் தப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நூலகம் சம்மந்தமாக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று பார்த்திங்கன்னா வந்தவர். ஓகேவா, வந்தால்னா என்னது, வந்தால் இறந்த காலம். ஓகேவா, அடுத்தது வந்த என்னது பெயரெச்சம் தூ. ஓகேங்களா, இது வினையச்சம், அதனால் இது வராது. என்னது வினை முற்று தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது 8th பேஜ் நம்பர் 37 இருக்குது. பட் ஆனால் இந்த வினை முற்று அதுக்குண்டான டாபிக் இருக்கும், இலக்கண டாபிக் இருக்கும். ஓகேங்களா, வினை முற்று. அப்படின்னா ஆன்சர் என்னது, வந்தவர். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. இது பார்த்திங்கன்னா எழுவாய் தொடர். ஓகேங்களா, இது என்னென்னா ஆப்ஷன் எழுவாய் தொடர். ஓர் அடியில் முதல் 3 4 1 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னது, எதுகை. டேஷ் எதுகைன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மேற்கதுவாய். ஓகேங்களா, 1 3 4 மேற்கதுவாய், 1 2 4 கீழ்கதுவாய். ஓகேங்களா, இது மேற்கதுவாய். இது 1 3 4 மேற்கதுவாய், 1 2 4 கீழ்கதுவாய்னு வரும். அடுத்தது மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் வல்லவர். இது 11th பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸாக தான் இருக்கும். அதாவது மீனாட்சி சுந்தரனார் அவரை பற்றி புக் பேக்கில் இருக்கும். அதில் இந்த சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை என்னது மாற்றி நமக்கு விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. யார், தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார், ஆன்சர். அடுத்தது செந்தமிழ் இலக்கண குறிப்பு. ஓகேங்களா, இது செந்தமிழ் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். ஓகேங்களா, ஒரு என்னது பண்பை குறிக்கிறது, என்னது செம்மை கூட்டல் தமிழ். மை விகுதி வந்தாலும் என்னது, அது பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது பார்த்திங்கன்னா தண்டி அலங்காரம். ஓகேங்களா, ஆன்சர் தண்டி அலங்காரம். இது தேவிரால, நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை, தேவிரால பேஜ் நம்பர் 260 இருக்குது. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இது 12th பேஜ் நம்பர் 159 இருக்குது. என்னது, திருக்குறள். ஓகேங்களா, இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். அடுத்தது படமாடு கோயில் பகவருக்கு ஒன்றியல். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன பயின்று வந்துள்ள மோனைன்னு கேட்டிருக்காங்க. இது பொழிப்பு மோனை. ஓகேங்களா, 9th ஓல்டு பேஜ் நம்பர் 277. இந்த என்னது மோனை பற்றி கொடுத்துருப்பாங்க. இணை, பொழிப்பு, உருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. ஓகேங்களா, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். சப்போஸ் கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ஃபுல்லாக எடுக்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது எவ்வகை வாக்கியம் என அறிக.
இது வந்து என்னது, பூக்களை பறிக்காதீர். ஓகேங்களா, என்னது பறிக்காதீங்கன்னு என்னது, கட்டளையர் கட்டளை வாக்கியம். அடுத்தது இமிழிசை 9th. ஓகேங்களா, 9th புது புக்கில் பேஜ் நம்பர் 193 வினைத்தொகை. ஓகேங்களா, அடுத்தது மல்லிகை சூடினாள் என்பது என்னது, மல்லிகை சூடினாள் என்பது பார்த்திங்கன்னா என்னது, பொருளாகு பெயர், முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர். இது வந்து 7th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 61 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கரைபொரு. ஓகேவா, இது வந்து என்ன தான் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை 9th பேஜ் நம்பர் 160. அடுத்தது புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலம்னு வந்தாலே என்னது, ஜியு போப் தான். ஓகேங்களா, இது 11th பேஜ் நம்பர் 61 இருக்குது. அடுத்தது வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஓகேங்களா, இது வந்து ஆன்சர் வந்து புறநானூறு 8th 162 ஓல்டு புக்கு. ஓகேங்களா, ஓல்டு புக்கு 8th பேஜ் நம்பர் 162. இந்த கொஸ்டின் பாருங்கள். புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஓகேங்களா, 11th பேஜ் நம்பர் 61 இருக்குது இந்த கொஸ்டின். ப்ளஸ் வந்து இது புறநானூறு. இந்த 2 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க. 11th பாக்ஸில் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெண்டும் என்னது, ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருப்பாங்க, ஜார்ஜ் எல் ஹார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது புறநானூற்றில் சில பாடல்களை எனது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இந்த கொஸ்டினும் ஓகேங்களா அடுத்தடுத்து இருக்கும், பாக்ஸ்லேயே இருக்கும். ஒரே பாக்ஸ் கொஸ்டினை 2ஆக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா குடக்கூத்து. 10th பேஜ் நம்பர் 129. அடுத்தது யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் பார்த்தீங்கன்னா திருமூலர். ஓகேங்களா, தேவிரால பேஜ் நம்பர் 155 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். யாருன்னா கடுவெளி சித்தர் 6th ஓல்டு 6th புக்கில் பேஜ் நம்பர் 75. ஓகேங்களா, அடுத்தது ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் 9th பேஜ் நம்பர் 138. ஓகேங்களா, நூலகத்தை பற்றி 2 கொஸ்டின் கேட்டாங்க பாருங்கள். அடுத்தது மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. ஓகேங்களா, இவை 3 தான். கீழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. 9th ஓல்டு 184 பேஜ் நம்பர். அடுத்தது உப்பள தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் என்னென்னா கரிப்பு மணிகள். 10th பேஜ் நம்பர் 174. அடுத்தது தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னா பா சிங்காரம். ஓகேங்களா, 10th பேஜ் நம்பர் 39. அடுத்தது முத்துராமலிங்க தேவரை தேசிங்காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திருவிக. 7th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 59 இருக்குது. அடுத்தது பொறுத்துக. இது பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் இது பேஸ்டு வரும். ஓகேங்களா, இது வந்து 9th புது புக்கு. ஓகேங்களா, அலெக்சாண்டர் பெயின் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 97, 98. இது பார்த்திங்கன்னா 100. ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். ஆன்சர் இது பார்த்திங்கன்னா 11th பேஜ் நம்பர் 72 இருக்குது. அடுத்தது மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. ஓகேங்களா, இது வந்து புக்கில் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்றவர் மாப்போசி சிவஞானம். ஓகேவா, கூட்டு 2 மட்டும்தான் சரி. அடுத்தது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னா ரா இளங்குமன்னார். 10th என்னது பேஜ் நம்பர் 5. ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுனா ராசசிம்மேஸ்வர கோவில். பட் ஆனால் இது புக்கில் கிடையாது. அடுத்தது மணக்குரங்கு. ஓகேங்களா, மணமாகிய குரங்கு, மணக்குரங்கு, இது வந்து உருவகம். ஓகேங்களா, அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக என்னது ஆறு. ஓகேங்களா, கடல், ஆழி, பறவை இது எல்லாமே கடலை குறிக்கிறது. இது மட்டும்தான் என்னது ஆறுன்றது 2 கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு. 9th 83. ஓகேங்களா, ஓல்டு 9th புக்கு. ஓகேங்களா, அடுத்தது பிழைத்திருத்தம் மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தையாளரும் 8th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 78. அடுத்தது பிழைத்திருத்தம் ஆப்ஷன் ஏ வாழைப்பழத்தோல் சறுக்கி. ஓகேங்களா, சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அடுத்து அகர்வரிசைப்படுத்துக, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆப்ஷன் சி தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் தானா தந்தவர். அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சென்றால் மலர் வீட்டுக்கு சென்றால்னா செல். எப்பயுமே வேர் சொல் வந்து கட்டளையாக தான் வரும். ஓகேங்களா, ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிதல்.
சூழ், சூழ்னா கர்ப்பம். ஓகேங்களா? சூழ்னா சுற்று, சூழ்ந்து கொள்ளுதல். சூழ், சூளுரைத்தல், சபதம். அடுத்தது பிழையற்ற தொடரை கண்டறிய. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். ஓகேங்களா? எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். வாழ்ந்ததுன்னு வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா புலவர்கள் வாழ்ந்தார், புலவர்கள் வாழ்ந்தனர்னு தான் வரும். அடுத்தது புலவர்கள் வாழ்ந்தாள், இது வந்து என்னது? பெண்பால். இப்படியும் இதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்தது ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஓகேங்களா? ஐ வந்து என்னது? தலைவன். 7th செகண்ட் டேர்ம், பேஜ் நம்பர் 40. அடுத்தது ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல். ஓகேங்களா? ஃபிக்ஷன்னா புனைவு. 12th பேஜ் நம்பர் 22. கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும், பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழு அமைதியை வந்து குறிப்பிடுக. ஓகேங்களா? இது வந்து மரபு வழு. ஓகேங்களா? மரபு என்னது? கத்தும் குயிலோசை. குயில் வந்து கத்தாது. ஓகேங்களா? குயில் வந்து கூவும். ஓகேங்களா? இதுதான் கேட்குறாங்க. என்ன வழுனா மரபு, வழு அமைதி. இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இந்த பாட்டு தான் இருக்கே தவிர இது மாதிரி வந்து கொஸ்டின் வந்து மாற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பாட்டை அப்படியே வந்து என்னது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. என்னது 6th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 29 இருக்குது. மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன? நான்மடிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. ஓகேங்களா? அடுத்தது பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். இது வந்து 9th என்னது பேஜ் நம்பர் 69 இருக்குது. மணிமேகலை, சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா? மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், பெரிய புராணம், சேக்கிழார். ஓகேங்களா? திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர். 2413 ஆப்ஷன் வந்து பி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 9th மணிமேகலை எங்கே இருக்குன்னா 9th புக்கில் பேஜ் நம்பர் 68. சிலப்பதிகாரம் எங்கே இருக்குன்னா 10th புக்கில் 168. அதுக்கப்புறம் பெரிய புராணம் 9th புக்கில் 40 பேஜ் நம்பர். அடுத்தது திருவிளையாடல் புராணம் 10th 107 இருக்குது. சரிங்களா? அடுத்தது முடிகெழுவேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படுவது எதுனா சிலப்பதிகாரம் தான். இது எங்கே இருக்குன்னா ஆக்சுவலாக கம்பராமாயணம் கிடையாது, சிலப்பதிகாரம். 12th பேஜ் நம்பர் 140. ஓங்கு தன்பனைச்சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது என்னன்னு கேட்டாங்க. நீபவனம்னா கடம்பவனம். ஓகேங்களா? 10th பேஜ் நம்பர் 108 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா யாருன்னா நம்மாழ்வார் தான். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை, தேவிரால பேஜ் நம்பர் 206 இருக்குது. அதே போல் இவர் 4 நூல் எழுதியிருப்பார். என்னென்னா திருவிருத்தம், திருவாசிரியம், திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி. இது எல்லாமே நம்மாழ்வார் எழுதின 4 நூல்கள். ஓகேங்களா? அடுத்தது திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? திருக்கேதாரம் என்னது ஸ்கூல் புக்கில் இருக்குது. சுந்தரர், 8th பேஜ் நம்பர் 94. அடுத்தது மார்கழி திங்களில் திருமால் கோயிலில் வீடுகளில் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. ஓகேங்களா? இதை யார் எழுதுன்னா ஆண்டாள். ஓகேங்களா? ஆண்டாள். இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. கரெக்டாக பேஜ் நம்பர் எனக்கு தெரில, சாரி. அடுத்தது தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? ஓகேங்களா? தேவநேய பாவனர். இது பார்த்திங்கன்னா 8th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 185 இருக்குது. அதே போல் தேவநேய பாவனரை பற்றி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். ஓகேங்களா? இதுவும் ஸ்கூல் புக் கிடையாது. அடுத்தது சரியானவற்றை பொறுத்துக. இது வந்து 12th பேஜ் நம்பர் 81 இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து டி ஆன்சர். அடுத்தது எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யாருன்னா யார்? தேவநேய பாவனர். 8th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 186. பாருங்கள், தேவநேய பாவனர்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரே பேஜில் இருந்து ஒரு கொஸ்டின், அப்புறம் ஒரு கொஸ்டின். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டினாக கேட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுன்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அந்த கொஸ்டின் எடுத்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பண்ணுறதுக்கு ரெடி. யார் யாருக்கு அது போல் வேணுமோ தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியராக நான் எடுத்து போடுறேன். தேங்க்யூ.